त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। இவ்விடம் யுவராஜன் துரியோதனன் நிற்கிறார். எண்ணிப்பார் பார்த்தா பாஞ்சாலியை தாசியாக்கி குலு மண்டபத்திற்கு வரவழைத்த பெருமை துரியனையே சாரும். துச்சாதனா, அழைத்து வா அந்த தாசி திரௌபதியை கோலு மண்டபத்திற்கு. பஞ்சவரின் மனைவி அஞ்சி பயந்து ஆணையை ஏற்க மறுத்தால் அவளுடைய கூந்தலை பற்றி இழுத்து வா இந்த அவைக்கு. இவரை தெரிகிறதா பார்த்தா? ஒரு வகையில் உனக்கும் மாமனாவார் இந்த சகுனி. இன்று தன் கரத்தில் வாளேந்தியுள்ளார். ஆனால் சூழ்ச்சி என்னும் சதிகொண்டு பலரின் வாழ்வை சிதைத்தவர் இவர். சிந்தித்துப்பார். அன்று இந்த சகுனியே உனது தாயையும் பாண்டவர் ஐவரையும் வாரணாவதத்தில் சாம்பலாக்க சதி திட்டம் தீட்டியவர். வாரணாவதத்து மாளிகையில் நம்முடைய 5 எதிரிகளும் ஒன்று சேரவிருக்கின்றனர். அமைத்த அரக்கு மாளிகை அந்த 5வரையும் உருக்குலைத்து விடும். சற்று இங்கு பார்த்தா துச்சாதனன் இந்த கரவே அன்று பாஞ்சாலியின் கூந்தலை பற்றி இழுத்து வந்தது. கங்கை மைந்தர் மற்றும் குரு துரோணரையும் பார். பாஞ்சாலியின் துகிலுருகையில் அவையில் அமைதி காத்தனர். அதோ அங்கிருக்கிறான் அஸ்வத்தாமன். அவனை பற்றியும் எண்ணுவாய். அன்று அவன் முதிர்த்த அவதூறு வார்த்தைகளையும் சிந்தித்துப்பார். பாண்டவராய் பிறந்த பஞ்சவரோடும் இவள் தஞ்சமடைந்தவளாவாள். இவளை என் சகோதரியாக ஏற்க நான் வெட்கப்படுகிறேன். தற்சமயம் உன்னுடைய ஹிருதயத்தினில் பழி என்னும் உணர்வு தாண்டவமாடுகிறதா? இல்லை நியாயம் வேண்டுவதற்கு மனம் இன்னமும் ஏங்குகிறதா? ஆயுதம் ஏந்தும் எண்ணம் இன்னும் உன்னுள் தோன்றவில்லையா பார்த்தனே? இப்போது கூறு, இந்த யுத்தம் அவசியம்தானா? ஆம் மாதவா, இந்த யுத்தம் அவசியமானது. இப்போது இந்த யுத்தம் அவசியம் என்று தோன்றுகிறதா? எனில் அவனை புகழும் கங்கை மைந்தரை இன்னொரு முறை கூர்ந்து கவனி பார்த்தா அனுக்ஷணமும் பாண்டவர் நலன் கருதி தன் அன்பை வாரி வழங்கியவர். யுதிஷ்டிரனுக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பற்பல தடைகளை எதிர்கொண்டவர் இவர். என்று வரை அஸ்தினாபுரத்து அரியணையை அரசனாய் நீ அலங்கரிக்கின்றாயோ அன்று வரை நான் அனுக்ஷணமும் அரியணையை ரட்சித்து காப்பேன். ஆனால் பாண்டுவின் புதல்வர்களுக்கும்
ஆனந்தம் பெற ஒரு வாய்ப்பினை நல்கு. அன்புக்குரிய பார்த்தா, குரு துரோணரை உற்று கவனித்து கடந்து வந்த பாதையை பார். அவர் மிகுந்த கர்வமும் பெருமையும் கொண்டு பல சீடரில் உனக்கு பரம ஞானத்தை வாரி வழங்கினார். அகிலம் அனைத்திலும் உனை விஞ்சிய ஒரு வில்லாளன் இல்லை என்கின்ற நிலையினை நான் உருவாக்குவேன். உன்னை தலை சிறந்த வில்லாளனாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் தன்னுடைய சிரசில் பெரும் பாவத்தை சுமக்கவும் துணிந்தார். சிந்தித்துப் பார்த்தா. ஏகலைவா, குருதட்சணை தர வேண்டுமெனில் உனது வலதுகர பெருவிரலைத்தா. அத்துடன் அங்கு விகர்ணனையும் கூர்ந்து கவனி. சூதாட்ட மண்டபத்தில் நியாயமான எண்ணத்தோடு கௌரவர்களையே எதிர்க்கத் துணிந்தவன். யுத்தத்தில் அரசன் தோல்வியை தழுவினால் அவன் ஆயுதத்தை பறிகொடுப்பான். ஆனால் ஒரு ஸ்திரீயின் துகிலை உரிப்பது தவறான செயல். வீரன் நிராயுதபாணி ஆவதற்கும் ஸ்திரீ வஸ்திரம் இழப்பதற்கும் வித்தியாசம் உள்ளது. அதோடு துருபத கன்னிகை குருவம்சத்தின் குலவது என்பதை மறந்து விடாதீர்கள். இவர்கள் அனைவரும் வதைக்கப்பட வேண்டியவர்களா பார்த்தா? இல்லை மாதவா, இவர்களை எவ்வாறு நான் வதைப்பேன்? உண்மையில் கடினம்தான். ஆனால் அர்ஜுனா, உனது தரப்பு குறித்தும் நீ சிந்திக்க வேண்டும். உனது தரப்பில் உள்ளோரையும் நன்றாக கவனி. தம் ஐவரில் மூத்தவராவார் யுதிஷ்டிரர், உனது அண்ணன் பீமன். உனது தம்பியரையும் காண்பாயாக. வாரிசுகள் உறவினர்களையும் பார்ப்பாயாக பார்த்தா. இவர்களில் அநேகர் இந்த யுத்தத்தில் மடியவிருப்பது உறுதி. உன்னுடைய உறவினர்கள் உயிர் துறந்தால் உனது ஹிருதயம் பலமிழந்து விடாதா பார்த்தா? மற்றொன்றையும் நீ சிந்தித்துப் பார். உன்னைவிட மூத்தவன் துரியோதனன் இழைத்த தவறென்ன? அவன் ஹிருதயத்தில் ராஜ்ய ஆசை கொண்டிருந்தான். துரியோதனன் தாயே முதலில் கருவுற்றார் என்பதை அகிலம் அறியும். துச்சாதனன் அண்ணன் நானை ஏற்று பாஞ்சாலியின் துகிலெரித்து தவறிழைத்தான். அவன் செயல் தவறென்றால் நீயும் உனது தமையனின் ஆணையை ஏற்று உன் மனைவிக்கு அவமானத்தை இழைக்கத் துணிந்தாயே. உனது செயல் தவறு இல்லையா? கங்கை மைந்தர் தான் ஏற்ற சபதத்தை மேன்மையாய் கருதி குரு வம்சத்தின் குலப்பெண்ணின் மானத்தை தாழ்வாக கருதினாரே. அச்செயல் அதர்மம் இல்லையா? உன்னுடைய மூத்த தமையனான தர்மசீலர் யுதிஷ்டிரர் தன்னுடைய தர்மம் எனும் வாக்கை நிறைவேற்றுவதற்காக சூது விளையாட்டில் பங்கெடுக்கச் சென்றார். அந்த செயல் அதர்மமாகாதா? இப்போது சொல், மூத்தவன் துரியோதனனை சத்ருவாய் எண்ணுவது உச்சிதம்தானா? உன்னுடைய தரப்பினில் தர்மம் இருப்பதாய் அறிகிறாயா பார்த்தா? நன்மை தீமைக்கு
இடையினிலே விளையும் போரினில் சத்தியம் வென்றிடுமா? தாம் கூறுவது உண்மை மாதவரே. எமக்கு இரு தரப்பிலும் தர்மமும் தெரிகின்றது, அதர்மமும் தெரிகின்றது. அதாகப்பட்டது யுத்தமெனும் தாத்பரியத்தையும் நீ அறியவில்லை, தர்மத்தின் உண்மையான ரூபத்தையும் நீ அறியவில்லை. என் இதயம் மிகவும் குழப்பம் கொண்டுள்ளது. என்னுடைய அங்கம் எல்லாம் நடுங்குகிறது. எனது கரம் இரண்டில் ஆயுதம் ஏந்தும் சக்தி இன்று இல்லை. எனது காண்டீபம் எனது கரங்களில் இருந்து நழுவுகிறது மாதவா. பெரும் அழிவு மட்டுமே என் கண்களுக்கு தெரிகிறது, எங்கும் பேரழிவு மட்டுமே தெரிகிறது. ஏன் மாதவா, இதற்கெல்லாம் காரணம் என்ன? கூறுகள். அவமானம் எனும் வேதனையோ, அநியாயம் எனும் எண்ணமோ, பழிவாங்க வேண்டும் என்ற வெறியோ, இவை எதுவுமே இல்லை எனது மனதினில். எக்காரணமும் இன்றி எவ்வாறு இந்த பெரும் நாசத்தை நான் ஏற்றுக்கொள்வது மாதவா? இயலாது மாதவா. பெரும் நாசமே புது யுகம் தோன்றுவதற்கு காரணம் பார்த்தா? ஒரு விருட்சத்தின் பழங்கள் பறிக்கப்படுவதால் பல விருட்சங்கள் தோன்றுகின்றன. நிகழவுள்ள நாசத்தை பற்றி ஏன் பயம் கொள்கிறாய்? நாளை பிறக்கவுள்ள புது யுகத்தின் காட்சி கண்களுக்கு தெரியவில்லையா? क्लेबयम् अस्मग् अपार्थ नैतत्वयूपपद्यते. வீரம் விடுத்து வாழ்வது விஜயனுக்கும் அழகல்ல. யுத்தம் புரிவது உன்னுடைய கடமை பார்த்தா. ஆயுதம் ஏந்து. எவ்வாறு நான் ஆயுதம் ஏந்துவேன் மாதவா? நான் எனது வாழ்வில் சிலருக்கு சேவை செய்ய வேண்டும் என எண்ணினேன். எனது பிதாமகர் குரு துரோணர், காந்தார அரசர், அண்ணனாய் ஏற்ற துரியோதனன், இவர்களுக்கெல்லாம் எதிராக எவ்வாறு நான் வில் உயர்த்துவேன்? இவர்களை வதைப்பதால் எனக்கு சொர்க்க பிராப்தி கிடைப்பதாய் இருந்தாலும் அது நரகமே மாதவா. என்னால் இயலாது. மாதவா, மனிதரின் வாழ்வு வருங்கால கனவுகளை கொண்டது. இந்த கடலெனும் சேனையை காணும் போது லட்சக்கணக்கான சேனா வீரர்கள் தெரிகின்றனர். இவர்களில் அநேகரே
யுத்தம் மண்ணில் சாய்த்து எண்ணற்ற பெண்டிரை விதவையாக்கும். எண்ணற்ற குழந்தைகள் அனாதையாவர். சமுதாய நியதிகள் உடைக்கப்படும் போது நல்வழிப்படுத்துவதற்கு எவரும் இல்லாத நிலை உருவாகும். புண்ணிய வேதத்தின் நியாயம் அறுபட்டு போகும். குருகுலமானது அழிந்துவிடும். அரச குலங்களுக்கான பாதுகாப்பும் அழியும். அனைத்தும் வேரோடு அழிந்து எங்கும் சூன்யமாகும். புத்தி கொண்டவன் வாதம் புரிவது போல் தர்க்கம் செய்கின்றாய். ஆனால் உண்மையில் இவ்விடம் அவ்வாதம் வீண்வாதமாகும். பார்த்தா எது அழியும் என்கிறாய்? விருட்சத்தின் இலையானது உதிர்ந்து சருகாகிப் போவதால் அந்த நிகழ்வை அழிவு என்று கூறலாகாது அர்ஜுனா. இலை துளிர்ப்பது, தழை தோங்குவது, உதிர்ந்து சருகாவதெல்லாம் விருட்சம் சாயாமல் இருப்பதற்கான நிகழ்வுகள். அதுபோல மானிடரது ஜனனம், வாழ்வு, மரணம் ஆகியவையும் சமுதாயத்தின் நன்மைக்கானவை. இந்த அகிலத்தின் நன்மைக்கானவை. அழகிய அகிலம் சுந்தர சிருஷ்டியாகும். இந்த சுந்தர சிருஷ்டி சூத்திரதாரியின் ஆக்கமாகும். பார்த்தா இந்த சத்திய தத்துவத்தை அறிந்தவன் தர்மத்தின் மார்க்கம் எதுவென்பதை நித்தம் நித்தம் அறிகிறான். ஆம் பார்த்தா, இந்த யுத்தம் அழிவை விளைவிக்கும், அதில் சந்தேகமில்லை. எண்ணற்ற குழந்தைகள் அனாதையாவர். சமுதாய நியதிகள் உடைக்கப்படும் போது நல்வழிப்படுத்துவதற்கு எவரும் இல்லாத நிலை உருவாகும். புண்ணிய வேதத்தின் நியாயம் அறுபட்டு போகும். குருகுலமானது அழிந்துவிடும். அரச குலங்களுக்கான பாதுகாப்பும் அழியும். அனைத்தும் வேரோடு அழிந்து எங்கும் சூன்யமாகும். புத்தி கொண்டவன் வாதம் புரிவது போல் தர்க்கம் செய்கின்றாய். ஆனால் உண்மையில் இவ்விடம் அவ்வாதம் வீண்வாதமாகும். பார்த்தா எது அழியும் என்கிறாய்? விருட்சத்தின் இலையானது உதிர்ந்து சருகாகிப் போவதால் அந்த நிகழ்வை அழிவு என்று கூறலாகாது அர்ஜுனா. இலை துளிர்ப்பது, தழை தோங்குவது, உதிர்ந்து சருகாவதெல்லாம் விருட்சம் சாயாமல் இருப்பதற்கான நிகழ்வுகள். அதுபோல மானிடரது ஜனனம், வாழ்வு, மரணம் ஆகியவையும் சமுதாயத்தின் நன்மைக்கானவை. இந்த அகிலத்தின் நன்மைக்கானவை. அழகிய அகிலம் சுந்தர சிருஷ்டியாகும். இந்த சுந்தர சிருஷ்டி சூத்திரதாரியின் ஆக்கமாகும். பார்த்தா இந்த சத்திய தத்துவத்தை அறிந்தவன் தர்மத்தின் மார்க்கம் எதுவென்பதை நித்தம் நித்தம் அறிகிறான். ஆம் பார்த்தா, இந்த யுத்தம் அழிவை விளைவிக்கும், அதில் சந்தேகமில்லை. இந்த யுத்தம் அழிவை விளைவிக்கும், அதில் சந்தேகமில்லை. இன்னொன்றையும் நினைவில் நிறுத்து. அந்த அழிவினில் புது யுகம் ஒன்று தோன்றும் என்பதை உணர். சமுதாயத்தில் அதர்மத்தின் கரம் ஓங்கியுள்ளது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்பு வேதம் கொண்டு ஸ்தாபிக்கப்பட்ட தர்மமானது உச்சரிப்பு நிலையை மட்டுமே எட்டியுள்ளது. ஒரு குலம் பிறந்து குருகுலம் பயின்ற ஓரைந்து பேரும் 50 பேரும் இருகளமாகி போர்க்களம் புகுந்ததால் மூண்டது இந்த குருக்ஷேத்திர யுத்தம். பார்த்தா யுத்தத்தில் பழமைகள் அழியும், புதுமைகள் பிறக்கத் துவங்கும். வேதம் தோற்றுவித்த தர்மம் புதிய ரூபம் கொண்டு பிறப்பெடுக்கும். கேள் தனஞ்சயனே, மாறி பொழிவதற்கு முன்பாக அழகிய நீல வானத்தை கருமையான கார் மேகங்கள் சூழும். அந்த கார்காலமே இந்த போர்க்காலம் என உணர்.
நடந்தே தீரும் இந்த சமர். மாறி பொழிந்தால் அகிலத்தில் காணும் இடமெல்லாம் பசுமையானது பூத்துக் குலுங்கும். அதனைப் போலவே இந்த குருக்ஷேத்திர யுத்தம் முடிந்தால் அகிலம் நித்தம் நித்தம் சுகம் பெறும் பார்த்தா. போற்றும் பாரதம் விளையவிருக்கும் அழிவை பார்க்காதே, வரவிருக்கும் ஆக்கத்தை பார் தனஞ்சயா. நிகழவிருக்கும் நாசத்தை பார்க்காதே, துவங்கவிருக்கும் ஏற்றத்தை பார் அர்ஜுனா. ஆயுதம் ஏந்து ஆயத்தமாகு, ஆயத்தமாகு. தமது வார்த்தைகள் செவியை எட்டுகிறது மாதவா. ஆனால் அவை இதயம் வரை சென்று உரைக்க மறுக்கிறது. அறங்களுக்கு அரணான முகுந்தனின் வார்த்தை முரணாய் தோன்றுகிறது. தாம் என் நெஞ்ச வயலில் ஞான விதை தூவினாலும் எனது நெஞ்சு அதை கொடிய வினையாக கருதுகிறது. அவ்வாறு இருக்க எவ்வாறு ஞானம் பெறுவேன்? மாதவா, அன்று இந்த பார்த்தனது ரதத்தையும் மனத்தையும் செவ்வனே செலுத்துவதாய் உரைத்தீர் அல்லவா? நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம். மூடனாய் விளங்கினாலும் நான் உன்னை சரண் புகுந்த சீடனாவேன் கேசவா. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜாயம் உதீரயே. உனது அருட்கரம் எடுத்து என் மனதில் நல்லவைகளை நிச்சயப்படுத்து. எழுந்திரு அர்ஜுனா. எனது அன்பு பார்த்தனே, வாழ்வின் ரகசியம் அறிவாயாக. அகிலத்தின் உண்மையான ரூபத்தை உணர்வாயாக. கரை புரளும் கங்கை பிரவாகத்தில் ஒருவன் தன் சிரம் முங்கி எழுவதினால் எதையும் பிராப்தம் பெறமாட்டான். ஆனால் பாவங்களை தொலைத்து நல்வழியை வேண்டி முங்கினால் அவனுக்கு கங்காஜலம் முக்தியை நல்கும் பார்த்தா. சிந்தித்துப் பார் அர்ஜுனா. நீ சங்கடங்களில் உழலப் போகிறாயா, இல்லை சமர்ப்பணத்தால் சமர் செய்யப் போகிறாயா? கூறும் ஞானத்தை உன்னுள் அடக்குவாயாக. உண்மையில் மனிதனோடு தொடர்புடையது கர்மங்கள் அல்ல, அந்த கர்மங்களோடு சம்பந்தப்பட்ட ஆசைகளே ஆகும். எவ்வாறு மாதவா? நிகழும் இந்த யுத்தத்தில் நீ வெற்றி மீது ஆசை கொண்டு தோல்வியை தழுவினால் அளப்பரிய வேதனை அகத்தை சூழும். அந்த வேதனை உன்னை ஏனைய காரியங்களை செய்ய தூண்டும். ஆதலால் நீ மறுஜன்மம் எடுப்பாய். ஒருவேளை போரில் வெற்றி பெற்றால் உன்னில் அகங்காரம் ஓங்கும். அந்த அகங்காரம் உன்னில் அகிலத்தை வெல்லும் ஆசையை தூண்டும். ஆதலால் படுகொலைகளைச் செய்வாய், பாவக் கடல்தனில் மூழ்குவாய். சிந்தித்துப் பார். ஒருவேளை நடக்கும் யுத்தத்தில் வெற்றியின் மோகமோ தோல்வியின் பயமோ இல்லாதிருந்தால்
யுத்தத்தின் இறுதியில் நீ பெறுவது சுகமா இல்லை துக்கமா பார்த்தா? சுகமும் அன்று மாதவா, துக்கமும் அன்று. எனில் உன்னுடைய சுகம், துக்கம், வேதனை, நிராசை, அகங்காரத்திற்கு இந்த யுத்தம் காரணம் அல்ல. நிகழும் யுத்தத்தோடு நீ கொண்டிருந்த அளப்பரிய ஆசைகளே அதற்கு காரணமாகிறது. எனது வார்த்தைகள் சத்தியம்தானே பார்த்தா? सुख दुखे समे कृत्वा लाभा लाभौ जया जयो ततो युद्धाय युज्यस्व नैवं पाप मवाप्स्यसि. அதாவது சுக துக்கத்தை சமமாய் பாவித்து லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி பற்றி எண்ணாமல் நீ யுத்தம் புரிந்தால் தனஞ்சயா, நீ என்றும் பாவத்தின் பாகமாக மாட்டாய். இதையே கர்மயோகம் என்று கூறுவர். எவர் சாங்கிய ஞானத்தை பெறுகின்றாரோ அவர் ஒன்றை அறிவார். கூட்டில் குடியிருப்பது ஆத்மா என்று உணர்வார். சரீரத்தின் சுகமான அனுபவங்கள் எல்லாம் மரணம் வரையிலேயே, அதாவது அவை உண்மையல்ல, வெறும் மாயையே. இதை உணர்ந்தால் கர்மயோகியாவது இலகுவாகிவிடுகிறது. ஆனால் மாதவா, காரியபந்தம் நிச்சயம் என்றால் உலக வாழ்வை தியாகம் செய்து துறவரம் மேற்கொள்ளலாம் அல்லவா? அந்த எண்ணத்தினால் விளைந்த விளைவுதான் இந்த யுத்தம் என்று உணர்வாய். சிந்தித்துப் பார். சத்வ குணங்கள் அனைத்தும் நிறைந்த தர்மத்தை பற்றி அறிந்தோர் கர்மத்தை விட்டு விலகுகையில், அதர்ம எண்ணம் கொண்டோர் கரங்கள் அகிலத்தை எரிக்கத் துவங்குகிறது. அன்று பிதாமகர் தனது சுகத்தை தியாகம் செய்யாது இருந்திருந்தால் அதர்மத்தின் கரம் இன்று ஓங்கி இருக்காது. அன்று உனது தந்தை துறவரத்தின் வழி செல்லாது இருந்திருந்தால் உன் தமையரான தர்மசீலர் யுதிஷ்டர் என்று அரசாண்டிருப்பார். அவரது ராஜ்ய பிரஜைகளும் அவரால் தர்ம ஞானத்தை பெற்றிருப்பார்கள். வேதனை தரும் செய்தி ஒன்றை கூறுகிறேன் கேள். சத்வகுணம் நிறைந்தவர்களால் மட்டுமே அகிலமானது நன்மையை பெறும். ஆனால் அவர்கள் அனைவரும் துறவரம் வழி செல்கின்றனர். நதியின் நீர் ஆவியாகி இல்லாமல் போனால் மீதமிருப்பதென்ன? பயனற்ற சேறு மட்டுமே மிஞ்சும். அதுபோலவே சத்வகுண ஞானிகள் அகிலத்தை தியாகம் செய்து விலகிச் சென்றால் தமஸ் குணமானது நிறைந்த அதர்மிகள் அகிலத்தில் நிறைந்து விடுகின்றனர். அதனால் அகிலத்தில் பாவமும் அதர்மமும் தழைக்கிறது. அந்த விசித்திர நிலை உருவாகும் போது கர்மயோகி அகண்ட அகிலத்தை காக்க முன் வருகின்றார். ஒரு கர்மயோகி பலன்கள் ஆசைகளை தியாகம் செய்வார், ஆனால் கர்மங்களை தியாகிக்க மாட்டார். அவரை இந்த அகிலத்தில் வாழ்கின்ற சந்நியாசி எனவும் கூறலாம். நற்காரியங்களைச் செய்பவர், அதன் பலன்களை புறக்கணிப்பவர். கர்மயோகி தான் ஈன்றவரிடத்திலோ உறவினரிடத்திலோ தன் பிரஜைகளிடத்திலோ எந்தவித வேண்டுதலையும் முன்வைக்க மாட்டார். துறவரத்தின் பலன் ஒன்றினை மட்டுமே அவர் பெறுவார். ஆனால் அகிலத்தில் பலனை எதிர்பாராத பணிகளைச் செய்வார். மனிதன் வாரிசுகளின் சுகத்திற்காக உழைப்பவனாக விளங்குகையில் தன் வாரிசிடமிருந்து ஏன் அவன் சுகம் பெறக்கூடாது? மானிடர் வாரிசுகளுக்காக செய்யும் கர்மங்கள் அனைத்தும் வியாபாரமா அல்லது அன்பா? அன்பு மாதவா. எனில் கர்மத்தின் பிரதிபலன் மேல் இச்சை கொள்வது சரியா? எதிர்கால லாபத்தை சிந்தித்தால் அது வியாபாரமாகும் விஜயா. அதில் அன்பிருக்காது.
எந்த மனிதன் தன் வாரிசுகளின் எதிர்காலத்தை நல்முறையில் அமைக்கின்றானோ, தன் வாரிசுகளுக்கு அன்பையும் தர்மத்தையும் எடுத்துரைக்கின்றானோ, அவனுடைய வாரிசு மற்ற மனிதரிடம் அன்பினை வெளிப்படுத்த தவறுவதில்லை. வாரிசுகளின் கர்மம் அடுத்தவரிடம் அன்பை வெளிப்படுத்துவதாகிறது. அவரின் கர்மங்களின் மீது ஈன்றவனுக்கு அதிகாரம் இல்லை எனில் அதன் மீது ஆசை மோகம் கொள்வது எவ்வாறு நியாயமாகும்? இது பற்றி மேலும் ஆழமாய் சிந்தித்தால் அதிவிரைவாக ஒன்று விளங்கும். இந்த புவி வாழ்வில் ஆசையும் விருப்பமும் கொள்ள வேண்டிய எதுவும் இல்லை என்ற உண்மையின் தெளிவு பிறக்கும். சிருஷ்டியே பரமாத்மாவானால், மானிடர் அந்த பரமாத்மாவின் அங்கமானால், அணுவும் அசைவது அவனால் என்ற உண்மையும், ஆத்மாவான மனிதன் ஏதுமில்லை என்பதும் விளங்கும். இதுவே கர்மயோகத்தின் மூல சித்தாந்தம் பார்த்தா. நீயும் ஒரு கர்மயோகியாக மாறி இந்த யுத்தத்தை நடத்த வேண்டும் அர்ஜுனா. த்ரைகுண்யா விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனா நிர்த்வந்த்வோ நித்ய சத்வஸ்தோ நிர்யோக ஷேம ஆத்மவான். முக்குணங்களையும் தியாகம் செய்து நிர்குணனாக பார்த்தா துவந்தத்திலிருந்து முக்தி அடைந்து விடு. சத் என்னும் பொருள் கொண்ட பரமாத்மாவின் மீது மனதை லயித்து வாழ்வின் கர்மங்களை தொடர்ந்து ஆற்று. பிராப்தம் பெற வேண்டும் என்ற இச்சையையும் பிராப்தம் பெற்றதை ரட்சிக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் வேரோடு தியாகம் செய். உனது சத் என்னும் பொருள் கொண்ட பரமாத்மாவின் மீது மனதை லயித்து வாழ்வின் கர்மங்களை தொடர்ந்து ஆற்று. பிராப்தம் பெற வேண்டும் என்ற இச்சையையும் பிராப்தம் பெற்றதை ரட்சிக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் வேரோடு தியாகம் செய். உனது ஆத்மாவிற்கு விடுதலை கொடு. உன் நினைவில் நிறுத்து பார்த்தா. கர்மண்யவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்பூ மாதே சங்கோஸ்தவ கர்மணி. உனக்கான அதிகாரம் கர்மத்தை நிறைவேற்றுவதேயாகும். பலனானது இறைவனின் கரத்தில் உள்ளது. ஆகையால் கர்மத்தை விட்டு விலகுவதும் உசிதமல்ல, அந்த கர்மத்தின் பலன் மீது ஆசை கொள்வதும் உசிதமல்ல. கர்ம பலனை எதிர்பார்க்காத கர்மத்தை மட்டும் நிறைவேற்றுபவர். அப்படிப்பட்ட கர்ம யோகியை எவ்வாறு அறிவது மாதவா? விஷயா வினிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேஹினஹ ரஸ்வர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. அன்பு பார்த்தா, சுவையிலிருந்து விடுபடுவதற்காக சிலர் உணவையே தியாகம் செய்வர். ஆனால் உண்மையில் அவர்கள் மனதிலிருந்து சுவையின் ஆசை விலகுவதில்லை. இருமடங்கு நஷ்டத்தையே சந்திப்பர். ஒன்று பலத்தை இழப்பது. எல்லாம் வல்ல இறைவனை அடைவதற்கு முயற்சி என்பது அவசியமாகிறது. அப்பணியை அவர் ஆற்றுவதில்லை. இரண்டாவது, எப்போதும் ஹிருதயமானது சுயநல எண்ணத்தினால் நிரம்பியிருப்பது. ஆகையால் உணவை தியாகம் செய்வதை காட்டிலும் உத்தமம் சுயநலம் என்னும் ஆசையை வேரோடு சாய்ப்பதே ஆகும். கர்மயோகிகள் தம் மனதின் அனைத்து ஆசைகளையும் வேறறுப்பர். வாழ்வதை கடமையாக ஏற்ற காரியங்கள் புரிவர். ஆனால் அக்காரியங்களோடு இணையார். அன்பு பார்த்தா, எவர் ஒருவர் தான் ஆற்றும் பணியில் ஆசை கொள்ளாதிருக்கின்றாரோ அவரது காரியமே பூரணத்துவம் பெறுகிறது. அடைந்த ஒரு தோல்வியினால் ஹிருதயம் வேதனையுற்று துவண்டு விடாது. கிடைத்த பெரு வெற்றியினால் ஆணவம் கொண்டு நானே தலை சிறந்தவன் என்ற அகந்தை கொள்ளாது. எவர் வாழ்கின்றாரோ அவரே கர்மயோகியாவார். அப்படிப்பட்டவர்கள் வாழ்வில் மேலும் மேலும் வெற்றியை ஈட்டுவர்.
ध्यायतो विषयानुपुंस संकस्तेषु पजायते संकात् संचायते काम कामात् क्रोधो विजायते क्रोधात् भवति सम्मोह सम्मोहात् स्मृति विभ्रम स्मृति भ्रंशात् बुद्धिनाशो बुद्धिनाशात् प्रणश्यति பலனை எதிர்பார்த்தால் விருப்பம் தோன்றும். விருப்பத்தின் சுபாவம் யாது? ஆனந்தமின்மையை வழங்குவது. ஆனந்தமின்மையால் குரோதமானது உற்பத்தியாகும். அதோடு குரோதத்தால் மோகம் ஜனனமெடுக்கும். மோகத்தினால் ஒருவன் ஆச்சாரம் நெறிமுறைகளின் ஞானத்தை மறக்கின்றான். ஞானத்தினை இழப்பதால் புத்தி கெடுகின்றது. கேடு விளைவிக்கும் காரியங்கள் செய்ய தூண்டுகிறது. நாளடைவில் அவன் அகிலத்திற்கே சத்ருவாக மாறுகிறான். இறுதியில் அப்படிப்பட்ட மானிடன் முழுமையான வீழ்ச்சியை சந்திக்கிறான். அதற்கு உதாரணம் துரியோதனன். பீஷ்மர் அவனுடைய சேனாதிபதியானாலும் உண்மையில் அவனுக்கு சத்ருவே. அவர் உனக்கு வெற்றியின் ஆசை வழங்கியவர்.